அனைவருக்கும் வணக்கம். FTR ஃபிங்கர் டிப் ரெவல்யூஷன் அதை பற்றி அவர் சுப்பிரமணியம் ஃபஸ்ட்டு டைம் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சயின்டிஃபிக்கலாக ஒரு நாள் வந்து எனக்கு 3/4 மணி நேரம் நான் அவர் பேசிக்கிட்டு இருந்தோம். சயின்டிஃபிக்காக எப்படி அதுக்கு அதெல்லாம் சொன்னார். அது எப்படி நர்வ்ஸ் எப்படி கனெக்டடு என்னென்ன மாதிரி டிப் வச்சு வித்தவுட் யூஸிங் எனிதிங் ஈஸியாக நம்ம வந்து எந்த நோயினாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் நம்னஸ் போச்சு 80% போயிடுச்சுன்னு சொன்னார். ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட உள்ள இதை யூஸ் பண்ணி இந்த டிப் மெடிசன் பண்ணும்போது முழுமையாக குணமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கும் அவருக்கும் நான் என்னங்க 2 வருஷம் மூத்தவர், MITலேயே படித்தவர். அவர் 3rd இயர் படிக்கும்போது நான் 1st இயர் படித்தேன். அந்த காலத்தில் வந்து 3rd இயர்ஸ்லாம் 1st இயரை ரொம்ப உரிமையோட ரொம்ப க்ளோஸாக அவங்க டீல் பண்ணுறது வேறு மாதிரி. அது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னா சீனியர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஜூனியரை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அது வந்து கட்டாயம் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ உள்ள காலகட்டம் வேறு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது எனக்கு அவர் பார்த்து முகமாக நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அது பிறகு அவர் வந்து இந்த ஃபிங்கர் டிப்ஸை பற்றி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏற்கனவே மற்ற பத்திரிகைகள் அதுலாம் வந்துருக்கு. அவர் இங்கே MITயில் படித்ததுனால அவருக்கு MIT மேலேயே ஒரு ஆசை. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மெயின் கேம்பஸ்லையும் இது மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் மெயினாக வந்து இவர் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நாளாக வந்து மெடிசனுக்கும் இது பண்ண முடியல. நிறையா பேருக்கு இன்வேரியபிளாக வந்து லேடிஸுக்கெல்லாம் நீ ப்ராப்ளம் இருக்கும். ஜென்ஸுக்கு மற்றபடி ரொம்ப டென்ஷன் மற்றது அந்த இதில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளட் ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப நாள் இருக்கிறது வயதானவங்க பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸி மெத்தட் வீட்டில் இருக்கும்போது அதை பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி அந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தடாக இருக்குது. அண்ட் எல்லாருமே வந்து அதை வந்து பாராட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தெரப்பி இதுக்காக இவர் வந்து இங்கே நம்ம MIT கேம்பஸ்க்கு அவர் படித்த இடத்துக்கு வந்து ஒரு அஃபெக்ஷனாக எல்லாத்துக்கும் அந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். MIT அண்ணா பல்கலைக்கழகம் MIT சார்பாக அவருடைய சேவைகள் மென்மேலும் தொடரட்டும். அவர் என்ன காட்டு சீனியர்னாலும் ஃப்ரெஷ்ஷா பார்த்தா ரொம்ப எங்க அவரு டக்குன்னு ஏன்னா அவரு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பார்த்துட்டே ஒரு இதில் வந்து எல்லாம் எழுதி கொடுத்தாரு, எல்லாம் இது பண்ணாரு. கரெக்ட் இது மாதிரி பண்ணுங்க. ஒரே ஒரு கெட்ட வார்த்தை என்ன ஆயிடுச்சு எனக்கு, அவர் சொல்லி ஒரு 2 நாள் பண்ணேன். அது பிறகு பண்ணல. அது தட் இஸ் நாட் கரெக்ட். தானே நம்ம செல்வி மேடம் என்ன சொன்னாங்க, காமெடி செல்வி மேடம், சார் நீங்கள் காரில் போகும்போது நீங்கள் அதை பண்ணிக்கலாம். டெய்லி மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நீங்கள் என்ன அந்த இனிமேல் மெயின் கேம்பஸ்க்கு வராங்க, வரும்போது காரில் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப ஒன்ஸ் பழக்கமாயிடுச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒவ்வொரு விதமான நோய்க்கு ஒவ்வொரு விதமான ஆளுகளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு கொடுக்குறாரு. பட் அது ஃபாலோ பண்ணால் நிறைய பேர் வந்து நிறைய பேப்பரில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு நல்ல மெத்தட். வாழ்த்துக்கள்.